நாங்கனாப்ல யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு திரியறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு ஆதங்கம் என்னுடைய கேள்விகள் அது நீங்களும் ஒருத்தர். ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். என் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பொதுவாக என்னை பொறுத்தளவுக்கு டார்ச்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ போயா முதல்ல. வேண்டாம். என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப? நான் மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுது இல்ல, மண்ட பத்திரம். எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல. அப்ப நாங்கனாப்ல யாரு பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சத வேலூர் ஜெயில வெள்ளை அடிச்சு வாடகைக்கு விட்டு திரியறான். பல ஆண்டுகளா மதுரை ஜெயில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தின பரம்பராங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா என் சப்ஜெக்ட் தாங்க பாடமா எடுத்து நடத்துறாங்க. போவையா கக்கிசு போறோம் கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு ரவுடிகளை தெரியும்டா. அடம் பிடிக்கிறிய நீ? யோ, உனக்கு தெரிஞ்செல்லாம் லோக்கல் ரவுடி தாயா. எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா? என் நொங்கு லேடன் பேசுறியா? லேடன்னா பின் லேடன் பேசுறியா? என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும். முகரே பாரு, முகரே. என்னடா என்ன? நாங்கெல்லாம் ராவான ரவுடி. வந்தாப்புல பிடிச்சு நாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறையே, நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறாங்க. ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டிருக்கோம். அதனாலதான் எங்களை எப்பயுமே நாங்கன்னு இருக்கோம். புரியுதா? அப்போ தீவிரவாதிகளோட உனக்கு மட்டும் தான் தொடர்பு இருக்கா? இதை உனக்கு சத்தியம் பண்ணி வேற சொல்லுமாயா? நம்பாடி பாயா. பாத்தியா, சைலன்ஸா பேசுறதுக்கு சைரன் அலறுது பாரு. கேக்குதா? வர சொன்னதே நான் தான்டா. வர சொன்னதே நீதானா? ஆமா, நீ யாரு? உளவுத்துறை டிஐஜி. உளவுத்துறை டிஐஜியா? ஐயா, இத முதல்ல நீங்க சொல்லக்கூடாதா சாமி? ஏன் சொன்ன ஓடுறக்கா? அதுக்கு இல்லங்க. ஆனா உண்மையிலேயே நீ நல்லவன்டா. எப்படி? ஒரு அடி கூட வாங்காம உனக்கும் தீவிரவாதிக்கு தொடர்பு இருக்குதுன்னு ஒத்துட்ட பாரு. You are a great man. ஐயா, நான் தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முனையா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு சாமி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? ஐயோ, மண்ட பத்திரம் நான் சொன்னேன். ராஸ்கல். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொறடாவாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் என்னை நியமித்திருக்கிறார். அதை இந்த அரசாங்கம், குறிப்பாக பேரவையுடைய தலைவர் அவர்கள் அதை அங்கீகரித்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் பேரவைத் தலைவரிடத்தில் பார்ப்பதோ அல்லது அரசு சம்பந்தப்பட்ட எதையாவது கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கொறடாவுக்கு முழு சுதந்திரம் உண்டு. எனவே அந்த 3 நாள் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அதிகமானவைகள் நான் கேட்டிருப்பேன். அதனால அது என்னுடைய கடமையை நான் சட்டமன்றத்தில் செய்துதானே ஆக வேண்டும். அதிலும் நான் ஒரு மூத்த உறுப்பினர். அதனால நான் கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்கணும். அது பிடிக்குதா பிடிக்கலையா, நான் சொல்ற விளக்கம் போருமா போறாதா, இல்லை நான் பேசவே கூடாது என்று அவர்கள் நினைக்கிறார்களா என்பது போக போகத்தான் தெரியும். மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன்.